சற்று முன் பொன்முடிக்கு அதிரடி சிறை நேரடி காட்சிகள். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஓவரா ஆட்டம் போட்டவங்க தற்போது அடங்கி போயிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னையா காசு காசு காசுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்பனும் பையனும் காசு சேர்த்து சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிறையில் ஒரு ரூமில் ரொம்ப ரொம்ப ஃபேன் வசதி கூட இருக்கக்கூடிய ரூமை கேட்க பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டீங்க. இதெல்லாம் தேவையா? அழகா 75 வயது கிட்ட ஆக போகுது. 75 வயது ஆக போகுது பொன்முடிக்கு. சிறைக்கு செல்ல வேண்டிய நபர் ஒரு சில எப்படி சொல்ல சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தியதன் காரணமாகவே தற்போது ஒழுங்கா இருக்க முடியுது. ஓகேங்களா? இல்லைன்னா இந்நேரம் எங்க இருந்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரியும். பொன்முடிக்கு அதிரடியான சிறை தண்டனை வந்து கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ரீசன்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான தொலைக்காட்சிகளிலுமே வந்து பார்த்தீங்கன்னா தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பொன்முடிக்கு நிச்சயமாக நிறைய சிறை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதிரடியான சிறை அப்படின்றத வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. அவர் என்ன ஒரு ஒரு கேஸ்ல மட்டுமா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறாரு? ஊரறிந்த எல்லா விதமான கேஸ்லையுமே தானே அவருக்கு பிரச்சனை அப்படின்றது இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே பொன்முடி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு நபராக கருதப்படுவாரே தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெருசா எந்த விதமான விஷயங்களும் நடந்து விடாது அப்படின்ற மாதிரி தகவல்கள் என்பது சொல்லப்பட்டு இருக்கிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொன்முடி மட்டும் நல்லவர் என்று நம்மால வந்து ஒதுக்கி வைத்து விட முடியவில்லை. அவருடைய மகன் கௌதம சிகாமணி இருக்கிறார் அல்லவா, இருப்பதிலேயே கேடி அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த கேடியையும் தூக்க பிளான் போட்டிருக்கு. அவங்களுடைய மகன் கௌதம சிகாமணியும் அவருடைய பையனையும் வழக்குகள் என்பது இருக்கு. புரியுதுங்களா? ஸோ எப்படி போனாலுமே சரி 100% வந்து பார்த்தீங்கன்னா பொன்முடி சிறையை நோக்கிய நகர்வை உறுதியாக எடுப்பார் என்று நம்மளால வந்து வியூகிக்க முடிகிறது, எதிர்பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் பொன்முடிக்கு அதிரடியான சிறை தண்டனை அப்படின்றது ஏற்படுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் பொன்முடிக்கு இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் ஏகப்பட்ட விதமான சட்ட சிக்கல்கள் வந்து இருப்பதாகவும் தகவல்கள் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த சட்ட சிக்கல்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டு பொன்முடி அதிரடியாக வெளியேறுவாரா சிறை வழக்குகள்ல இருந்து அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். விழுப்புரம் மாவட்டத்தின் நிலைமை வினோதமான ஒரு நிலைமையாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து எதிர்பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஸோ அதனால இந்த வீடியோவை எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி